ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தலுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த தேவனாமே நம்முடைய தேவ சன்னிதானத்தில் அழைத்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் உயரமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த பிராணம் தேவ சன்னிதானத்தில் தேவனை தொழுது தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த தேவநாமத்தை உயர்த்த கர்த்தர் நமக்கு தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து கர்த்தர் அடியானுக்கும் இந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தர் தந்தமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இவரை கைக்கு வேறு திறந்து ஒரு சில வசனங்கள் வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமனை ருசித்து நாம் தேவாசம் பெற்றுக் கொள்வோமாக. கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கூட லூக்கா அப்போஸ்தலனாகிய லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் ஒரு வாசிக்கலாம். நிதானமாக கூட வாசிங்க. லூக்கா 13 1-5. 1 வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தார். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்த்திலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆமென். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த காலங்களிலே நிறைய ஆவிக்குரிய காரியங்களை மக்களுக்கு போதித்தார். தேவன் நேராக ஜனங்களை இயேசு நடத்தினார். அதில் ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா, பிலாத்து இப்படி கல்லாத்தீர் அப்படி கலிலேயத்தில் கலந்துட்டான்னு சொல்லி அவங்க குற்றப்படுத்துகிறவங்களா பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க செய்தி அறிவிக்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? அவங்க கலந்துலையோ நீங்கள் மனம் திரும்ப உனக்கும் இப்படி தான் நடக்கும். இப்படி சுவர் விழுந்து பார்த்தீங்க அப்படி இல்லை. அவங்க ரத்தம் கலந்தனாலே அவங்க அதிகமாக பாவம் பண்ணார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. மனம் திரும்ப பண்ணால் உங்களுக்கும் அப்படியே ஆகும். அந்த சுவர் இடிஞ்சு விழுந்ததை பார்த்தீங்க. அதாவது சிலோமில் அது கோபுரம் விழுந்து நிறைய எழுந்து போல சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அது அர்த்தம் என்ன யோசிக்கிறீங்க என்ன அப்படின்னா, எருசலேமில் குடியிருக்கிறவர்கள் மனுஷர்களான அவர்கள் அதிக குற்றாளின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பாவம் செஞ்சாலும் மாட்டினா நினைக்கிறீங்களா? மனம் திரும்ப போனால் உங்களுக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இயேசு மனம் திரும்ப காரணத்துக்கு ரொம்ப அதிகமாக வலியுறுத்துறதை பார்க்குறோம். இதில் என்ன தெரியுமா, எப்போ பார்த்தாலும் பிறர் அவங்க குறை சொல்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க கலந்து கொண்டாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. தவிர நாமும் மனம் திரும்ப நமக்கு என்ன இல்லை, மனம் வரமாட்டேன். அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க ஆராதனை போக மாட்டேங்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க இருக்கிறாங்க, அவங்க தசமாக கொடுக்கல போகல சுற்றி போயிருக்காங்க. இப்படியே அவங்க மனம் திரும்பாமல் போனாங்கன்னு பிறரை குறை சொல்லியே நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறோங்கிற காரியத்தை தேவன் நாட்டு நமக்கு என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க, கிறிஸ்துவ ஜீவிதத்திலே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாளுக்கு நாள் மனம் மாற வேண்டும். கர்த்தர் வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த காரியத்தை தெளிவாக நாளுக்கு நாள், டே பை டே. போன மாதம் செஞ்ச பாவத்தை இந்த மாதம் செய்யக்கூடாது. நேற்று செஞ்ச பாவத்தினாலையும் நேசி தப்பை நாம் திருப்பி செய்யக்கூடாது. இதுக்காக இயேசு அன்னைக்கே சொல்கிறார், அவங்க செய்கிறாங்க, அவங்க பாவத்தினால மாட்டிக்கிட்டாங்க, அவங்க கலப்பணம் பண்ணதுனால இப்படி குற்றவாளி ஆகிட்டாங்க, அவங்க அதிகமாக பாவியாக இருக்காங்க, இப்படி அவங்கள பற்றி சொல்லாதீங்க. நீங்கள் ஒழுங்காக இல்லாம நீங்களும் உங்களுக்கு என்னதான் இதே தான். அவன் மனம் திரும்பலை, இன்னும் கலப்பணம் பண்ணிகிட்டு இருக்கான் பிலாத்து, அவன் குற்றவாளி தானே, வதிய குற்றவாளி அப்படி சொல்லாதீங்க. நீ மனம் திரும்பலைன்னா இன்னைக்கு நீ தான் குற்றவாளி, அவனை சொல்லாத. அதனால் நீ மனம் திரும்ப பாரு. அவ்வளோ பேர் கோபுரம் விழிஞ்சு அவ்வளோ இறந்து போனாங்களே, ரொம்ப குற்றவாளி அதனால் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு அப்படியே நடக்கும், சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு இந்த விஷயத்தை சீரியஸாக சொல்கிறார். இறங்கி பேசுகிற தயவாக இந்த சொல்லிச்சுறாரு, ஒரு அதிகாரம் உள்ளவர் சீரியஸாக பேசுகிறார். அப்படி நடக்கும் அப்படின்றார், அப்படி சம்பவிக்கும் அப்படின்றார். என்ன வார்த்தை பாருங்க, இதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எப்போவும் உங்களுக்கு அதிகாரமாக சொல்கிறாரு, எப்போ தயவாக சொல்கிறாரு என்று சொல்லி. மனம் திரும்புங்கள், தேவராஜ் சமீபத்திற்கு வார்த்தை சாஃப்டாக போயிட்டுருக்கு. ஆனால் மனம் திரும்பினா உனக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரஃப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த வார்த்தை எடுத்துக்கொள்வீங்க? மனம் திரும்பும் தேவராஜ் அதை எடுத்துக்கலாம். ஐயா இது வேணான்றீங்க.
சிக்கல். அதான் அவர் அருமையாக சொல்கிறார். இது என்ன செய்யுங்க, சீரியஸ் எடுத்துக்கோங்க. சும்மா அடுத்த குறை சொல்லி திரும்ப மணந்துடணும். நீ மணந்துடணும் உனக்கு அப்படி சம்பவிக்கும் அப்படின்றார் இயேசு. இந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், வார்த்தையை நம்ம அதாவது கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அதாவது கிறிஸ்தவ ஜீவிதத்திலே இந்த மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஞானசம் பெற்றுட்டோம், பசுவை பெற்றோம், திரும்ப பங்கு கொடுக்குறோம். இனி எந்த பாஸ்டர் மனம் திரும்ப எதை போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. மனம் திரும்ப அப்படிங்கிறது 4 நாள் உண்டாகிற ஒரு காரியமா? ஹல்லேலூயா. ஒரே நாள் ஃபுல்லாக மனம் திரும்புவீங்களா? ஏன் செஞ்ச பாவத்தை நீங்கள் ஃபுல்லாக விட்டுருவீங்களா? 10 வருஷம் உள்ள பாவத்தை இப்போ தான் நம்ம விட்டுருக்குறோம். நேரம் செஞ்ச பாவத்தை இன்னும் 5 வருஷம் கழித்து விடுவோம்னு நினைக்கிறேன். என்ன அது வரைக்கும் நமக்கு என்ன தேவை? ஒன்று தேவை, அதை இப்போ பார்க்க போகிறோம். மனது வரைக்கும் நமக்கு ஒரு 3 காரியங்கள் தேவை. அதுக்கு நம்ம தெளிவுரையாக பார்க்க போகிறோம். ஒரு 3 வரை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ மனம் திரும்புவர்கள் நமக்கு வாழ்க்கையிலே கிறிஸ்து அவசியமாக இருக்குது. நம்ம ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம பாஸ்டர் பிள்ளைகள், நம்ம வந்து 40 வருஷம் சபையில் பிள்ளைகள், நம்ம ரொம்ப நாளாச்சு ரசிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனம் திரும்ப என்ன ஆகணும்னா, சரியாக மனம் திரும்பலன்னா உங்களுக்கு சம்பவிக்குன்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் மனம் திரும்புவது ஷுட் பி டன் பை டே. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ரசிக்கப்படணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பி ஆகணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் பழைய பாவத்தை விட்டுவிட வேண்டும். இப்படி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் இங்கே கிறிஸ்தவ ஜீவிதத்தில் எப்படி நடக்க தெரியுமா? அவங்களுக்கு தனக்கு கொடுத்த மனம் திரும்பலை வேறு மாதிரி மாற்றிக்கொள்கிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து மனமாற்றம் வேணும்னு சொல்லி சொல்கிறார். அவனை பற்றியே குறை சொல்லாதியா, நீ மனம் மாறினியா, நீ மனமாற்றம் அடைந்தாயா, இல்லைன்னா உனக்கு தான் சம்பவிக்கும் சொல்கிறார். ஆனால் நீங்கள் மனமாற்றம் எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சங்கீதம் 106:20 வாசிங்க. சங்கீதம் 106:20. இங்கே மாற்றம், மனதில் மாற்றம் எப்படி உண்டாயிருக்காங்க, எதை மாற்றி கொண்டார்கள், மனதை மாற்றினாங்களா, எதை மாற்றி கொண்டார்கள் சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். தங்கள் மகிமையை உள்ளத்திக்கிற மாட்டின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பாருங்க எவ்வளோ திட்டி வார்த்தை போட்டுருப்பாருங்க. எப்படி இருங்க, தங்கள் மகிமையை தேவன் கொடுத்த தேவசாயிகள் மகிமையை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உள்ளத்திங்கிற மாடு போல இருக்கு. மாடு போல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளாமே மாற்றிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே மாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 2ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்க. இங்கே தங்கள் மகிமையை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ் எந்த மனமாற்றத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் வாசிக்கலாரு. எரேமியா 2:11 வாசிக்கலாம். இன்னொரு ரோமர் 1:23 எடுத்து வைங்க. வேக மாட்டீங்கன்னா வேகமாக போயிடலாம். இன்னொரு ரோமர் 1:23 எடுத்து வச்சுக்கோங்க. எரேமியா 2 எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? எதை வாசிக்கிறீங்க? எரேமியா வாசிங்க. என்று பாருங்கள், என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணாக தங்கள் மகிமையை மாற்றிக்கொள்ள இவங்க மனமார்ந்து இயேசு சொல்றார். இவங்களோ தங்கள் மகிமையை புள்ளத்திங்கிற மாட்டுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க, தேவர் அல்லாத ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு தங்கள் மகிமை என்ன செய்றாங்க, வீணாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இவங்க மனமாற்றம்ல எப்படி இருக்கு பாருங்க. 3ஆவது வாசிக்கிற ரோமர் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவுள்ள மனுஷர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்க, அழிவில்லா தேவனுடைய மகிமை எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க, அழிவுள்ள பறவைகளுக்கும் ஜீவராசிகள் செய்றாங்க. அதாவது அன்கரப்டபிள் க்ளோரி ஆஃப் அன்கரப்டபிள் காடை எப்படி மாற்றிட்டு இருக்காங்கல்ல, கரப்டபிள் காடாக இல்லைன்னா ஈக்குவல் டு பேர்ட்ஸ் அனிமல்ஸ்குள்ளே மாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க பூமி ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார், இதை மாற்ற வேணுங்கிறார். மனம் மாறுங்க, நாளுக்கு நாள் மனம் மாறுங்க, நொடி மனம் மாறுங்க. நேற்று செஞ்சதை இன்னைக்கு செய்யாதீங்க, போன நிமிஷம் செஞ்சது இந்த நிமிஷம் செய்யாதீங்க. எப்படி கர்த்தர் மனம் மாறுடைய சீரியஸாக சொல்கிறத பார்க்குறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. கிறிஸ்துவ ஜீவிதத்திலே மனமாற்றமே முக்கிய ஸ்தானம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவிதத்திலே மனமாற்றமே ஒரு முக்கிய ஸ்தானத்தில் அமைத்திருக்கு. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்டியன் சொல்லி பெருமைப்படுகிறோம், ஆனால் மனமாற்றம் அடையணும்னா நீ பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் மனம் மாறினேன், கிறிஸ்துக்குள்ளாக என் மனம் மாற்றப்பட்டது, கிறிஸ்துவ சந்தித்தன என் மனம் மாற்றப்பட்டது. இதுதான் பெருமையான தவிர கிறிஸ்துவனுக்கு சொல்வது பெருமை உங்களுக்கு இல்லை. கிறிஸ்துவ மூலமாக என் மனம் மாற்றப்பட்டது என்று சொல்லத்தக்கதா நீ என்ன செய்யணும், மனம் மாற காரியத்தை நீங்கள் அன்றாட காணப்படும் என்று சொல்லி எனக்கு உருவாக போதிக்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்படியா நம்ம இந்த காரியத்தை மனம் மாறுறதுக்குள்ள ஒரு காரியத்தை நாம் எப்பவும் இருக்க வேண்டும். ஒரு 3 காரியங்களை நான் இன்னைக்கு தெளிவுரையாக சொல்ல விரும்புகிறேன்.
எப்போவுமே இந்த 3 விஷயத்தில் கிறிஸ்துவ ஜீவ பிள்ளைகள் 3 விஷயத்தில் மனம் மாறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண வேண்டும். 3 குணங்கள் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அதில் 3 காரியங்கள் நம்ம எப்போவுமே இந்த மனமாற்றத்துக்குள்ளவளாக நான் காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக அது அந்த காரியத்தில் எதுக்கு நான் சொல்கிறேங்கிற பிற்பாடு முடிவுரையை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ தெளிவுரையாக பார்ப்போம். 3 காரியங்களை நம் வேதத்துள்ள பரிசுத்தவான் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்கள் மனமாற்றத்தினாலே இவர்கள் இந்த காரியத்தை மனமாற்றத்தினால் இந்த 3 காரியங்கள் நிலைத்திருந்தனாலே என்ன உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சில மனமாற்றம் இல்லாதனாலே நம்முடைய மனமாற்றானது, அதாவது புள்ளத்திங்கிற மாற்றுக்கு ஒப்புறனாலே நமக்கு கொடுத்த மகிமே நான் வீணானவர்கள் செலுத்துறதுனாலே அல்லது மகிமுள்ள தேவனுடைய காரியத்தை வேற எதுக்காக ஒரு காண்பித்ததுனாலே நமக்கு சில காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம ஜீவிதத்தில் பார்த்து தான் இருக்கிறோம். அதற்கு விலகி போகணும் அப்படின்னா இந்த மனமான உள்ள காரியங்கள் நம்மகிட்ட என்ன செய்ய வேணும்? நிலைத்திருக்க வேண்டும். இந்த மனம் மாறிச்சோன்னு எப்படி சொல்லணும்னா இந்த 3 காரியங்களே நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வேதாந்த மூலமாக ஒரு 3 பரிசுத்தவான்கள் காரியத்திலே அவர்கள் இந்த மனமாற்றத்தினாலே இந்த 3 காலம் எப்படி நிலைத்திருந்தார்கள், அவர்கள் ரிசல்ட் என்னவாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக முதலாவது நம்ம பார்க்க போகிறது உண்மை. அதாவது நம்ம மனமாற்றத்திலே எப்போவுமே என்ன இருக்கணும்? ஒரு உண்மை இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டில் காரியம் பார்த்தீங்கன்னா யோசேப்பை இதில் மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக பெரும்பாலும் யோசேப்பை நம்ம என்ன செய்வோம்? பரிசுத்தத்துக்காக மாதிரியே பேசுவோம். நம்ம ஒரு இல்லை நம்ம சீனியர்கள்லாம் பேசுகிறோம். வாலிபமான வச்சு வந்துட்டு நீங்கள் நாங்கள் வாரையா நக்கெல்லாம் பேசுகிறேன். நாங்கள் வாரோம் சும்மா யோசிப்பு பரிசுத்தோம்னா நாங்கள் இதே வரமாட்டோம். ஏதாவது புதுசாக பேசுங்களையா அப்படின்னு சொன்னார். சிரிச்சுட்டார். சரி பேர் வாங்க பேர் அதை எப்படி நடத்தாலும் அப்படியே பேசிக்கலாம் அப்படின்னார். எப்போ பாலுங்க வந்தாலும் யோகை பரிசுத்து துணி விட்டு ஓடி போனான். இதே தான் பேசிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது புதுசாக பேசிக்கலாம் அப்படின்னாரு. இந்த மாதிரி எனக்கு யாராவது புதுசாக ஆவிக்கிறவங்க பேசலையா? அந்த மாதிரி நம்ம யோசிப்புன்னு சொன்னாலே பசுத்தை பற்றி பேசணும். ஆனால் யோசிப்போட பிரதான பழக்கம் ஒன்று இருக்குது. அது வேதாந்த மூலமே நம்ம சுத்தமாக படித்து பார்த்தாலும் தெரியும். என்ன தெரியுமா? யோசேப்பு உண்மையானதுக்கு ஒரு அர்த்தம் உள்ளவன். ஹல்லேலூயா. அவன் பசுத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பசுத்துக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் யோசேப்பு உண்மையானதுக்கு என்ன செய்வாங்க? அது அதிகாரிகிட்டே சொல்லலாம். இப்படி விசுவாசத்துக்கு அதிகாரி ஆபிரகாம் மாதிரி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு யோசேப்பு ஒரு அதிகாரி இருக்கான்னு சொல்லி அவனுடைய காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் சரி வேண்டாம். ஆதியம் 39 2 வாசிங்க. ஆதியம் 39:2. பாருங்க, கர்த்தர் யோசேப்பு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவன். அதாவது ஜோசப் பிகேம் சக்சஸ்ஃபுல் மேன் என்ன சொல்லி அதை பார்க்குறோம். இங்கிலீஷில் போட்டு அடுத்த வாசிங்க. போர்த்திபர் வீட்டிலே அவன் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் தான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுறார் என்று சொல்லி தனக்கு ஊழியக்காரன் தன் வீட்டுக்கு விசாரணை சூப்பர்வைசரும் ஒரு ஸ்டாஃபாக மாற்றி நம்மளுடைய யாவத்தையும் ஒப்புவித்தான். ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஆயத்தை ஒரு ஆளுக்கு ஒப்புவிக்கனா என்னவா இருக்கணும்? அவன் இவ்வளோ பெரிய காரியத்தையும் ஸ்டாஃபாக ஆக்கி தன்னோட ஊழியத்தை எல்லாத்தையும் மேற்பாடு கொள்ளணும்னா அவன் என்னவா இருக்கணும்? அவன் கண்டிப்பாக அவன் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அவனுக்கு இருக்காங்கிறத அவன் அறிந்து கொண்டான். அதனால் இந்த உண்மைங்கிற வார்த்தை எப்படி திரும்ப இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் எக்காலத்தை கொண்டும் அவன் போர்த்திபருக்கு மாறாக எதுவுமே செய்யவில்லை. கர்த்தர் அவனோட இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து ஒரு ஆள் கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொன்னால் அவன் உண்மை உள்ளன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு ஆள் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன செய்யறான்? உண்மை உள்ளவன் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அதனால் போர்த்திபர் எல்லா காரியங்களும் ஒப்புவித்தான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறான், அவன் உண்மையாக இருக்கிறான். இவன் நம்பி என்ன வேணாலும் செய்யலாம் என்பதா. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த உண்மைக்கு அவன் இப்போ நீங்கள் சில வசனங்கள் பார்த்த வசனம் நல்லா வேகமாக போயிடுவான். இந்த உண்மையை அவன் எல்லா இடத்துலையும் கடைப்பிடித்தான். போர்த்திபர் வீட்டில் கடைப்பிடித்தான். போர்த்திபர் ஒரு மனைவி இவங்களோட தப்பாக நடக்கும்போது கூட அப்போ உண்மையை அவன் கடைப்பிடித்தான். அது பிறகு ஜெயிலில் அவன் உண்மையை கடைப்பிடித்தான். ஜெயில் போன பிறகு பானபாத்திரோட உண்மையை கடைப்பிடித்தான். மறுபடியும் பார்வன்றதையும் கடைப்பிடித்தான். இப்படி யோசேப்போட ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள அர்த்தம் என்னன்னா அவன் மிக உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் இப்படி வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம்
கடைசி வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 19 அதிகாரம் கடைசி வசனம் 11 வாசிங்க. கர்த்தர் ஒருத்தரோட இருக்கிறாருன்னா அவன் உண்மை உள்ளவனா இருக்கப்பட கர்த்தரோட இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி நீங்கள் யோசிப்பு உண்மையோட சொல்லி நீங்கள் சாட்சியாக சொல்கிறீங்க அப்படின்னா கர்த்தரோட இருந்தார் 3 இடத்துல போடப்பட்டிருக்குது. அப்போ அவன் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். வாசிக்கலாம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு இவையான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பீங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க உத்தமா உண்மையா இருக்கீங்கன்னா அப்படி யார் துணையா இருப்பா? தேவனே உங்களுக்கு துணையா இருப்பா. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அதான் இருந்தார். இப்போ வாசிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யோசேப்புக்கு தேவன் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார். என்ன அர்த்தம் அப்படின்னா யோசேப்பு என்னவா இருக்கிறார்? உண்மையா இருந்தா சொல்லி அர்த்தம். இப்போ 14 வசனம் வாசிங்க. 14 39 முதல் வாசிங்க. இப்போ யோசேப்பு உண்மையான காரியத்துக்காக பார்த்துக்கலாம். யோசேப்பு 39 முதல் வாசிங்க. வாசிங்க. அவன் சக்சஸ்ஃபுல் மேனா ஆனா. இது இப்போ கர்த்தர் அவரோட இருந்தார் அப்படின்னா அவன் உண்மையா இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ 14 வாசிங்க. 9 வாசிங்க. சாரி 9 வாசிங்க. என்ன பெரியவன் இல்லை. தேவனுக்குமாய் எப்படின்னு சொல்லி மறுபடியும் உண்மையா இருந்தான். இது 2வது காலகட்டம் அவனுக்கு. 3வது அது கடைசி வாசிங்க. அது கடைசி. ஹல்லேலூயா. கர்த்தரோட இருந்தபடியா அவன் உத்தமனா இருக்கபடியா கர்த்தர் செஞ்ச அவருக்கு துணையாய் நின்றார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தரை துணை. அவன் பலப்பட்டு நீ காரியத்தை நடப்பீங்கன்னு சொன்னான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே மறுபடியும் பானபத்திரருக்கும் அவர் உண்மையா இருந்தார். அங்கே போய் பார்வோட மறந்து கூட கர்த்தர் ஞாபகப்படுத்தி பானபத்திரம் சொல்ல வச்சு இவனுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணி கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதுலேருந்து என்ன தெரியுமா? யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலையும் என்னவா இருந்தா? உண்மையா இருந்தா. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உண்மைங்கிற இடத்துல இந்த இடத்துல சாலிடாகவே நீங்கள் என்ன செய்யலாம்? யோசேப்பு ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 145:18 வாசிக்கலாம். சங்கீதம் 145:18 வாசிங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சமீபமா இருக்கு. நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணுங்க? என்ன எலிஜிபிலிட்டி வேணும்? என்ன எலிஜிபிலிட்டி வேணும்? யூ மஸ்ட் பி ட்ரூத்ஃபுல். நீங்க உண்மையா இருக்க பழகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம எப்பவுமே உண்மையா இருக்கபடி மனமாற்றம் உள்ளவங்கள காணப்பட்டோம்னா கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கணும், எல்லாம் செய்யணும். ஜோசப் சக்சஸ்ஃபுல் ஆகணும். இந்த காரிய சக்திக்கு இங்கிலீஷ்ல படிச்சுப்பாங்க. Joseph becomes the successful man because God with him. இதை பார்த்தார். யார் பார்த்தாரு? போத்திபரை பார்த்தார். நல்ல வசதியான ஸ்டாஃபை கொடுக்கணும் அப்படி கிடையாது. தேவன் ஒரு ஜனம் கூட இருக்கான்னா அந்த ஜனங்கள் நம்ம உடச்சி போடுவோம். ஆரம்பத்துக்கு போட்டார். எல்லாம் அவருக்கு வசதியாக போச்சு. அவன் அப்பயும் உண்மையாக இருந்தான். அவன் மனைவி உண்மையாக இருந்தான். அது ஜெயலலிதா உண்மையாக இருந்தான். பானகரன் உண்மையாக இருந்தான். பார்வதியும் உண்மையாக இருந்தான். பிற்பாடு தேசத்துலேயும் ஒரு காரியம் உண்மையாக இருந்தான். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா யோசிப்பு அதில் வாசிக்கலாம். நீங்கள் இப்போ படித்த பண்டிகை வாசிக்கல. கஷ்டப்படும் போது எல்லா லேண்டையும் விற்றுட்டு 5ல் ஒரு பாகத்தை மட்டும் நீங்கள் எழுதிச்சுருங்க. கவர்மெண்ட் செலுத்துறீங்க. 4 நீங்கள் வச்சுக்கிங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வித நிலைக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஒரே சந்தோஷம். அரசாடுறது யார்? நம்மாள். என்ன பயன்படுறதுக்கு யார்? எழுத்து ஜனங்கள். ஒரே சந்தோஷம். ஏன்னா நிலத்தெல்லாம் பார்வன் எழுதி வையாச்சு. அவர் எது பங்கு கிடைக்க ஒரு பங்கு 4 பங்கு எடுத்துவாங்கன்னு நினச்சாங்க. இவன் நினச்சிட்டாங்க 1 பார்வன் கொடுத்துருக்கேன், மிச்சம் 4 வச்சுக்க. நீ உண்மையாக இருந்தான். ஒரே சந்தோஷம். அது எது நான் உண்மையாக என்ன சொல்லுவாங்க? ஆசிரியர் இடத்துல எழுதிவாங்க. ஆசிரியர் கொடுத்த லேண்ட் என்ன செய்யலாமே எழுதிவாங்க. அது அவர் பார்வனே அந்த மக்கள் கொடுத்தது. அதை நீங்கள் வச்சுக்கிங்க. அவங்க வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி தர வேண்டாம் அப்படின்ட்டார். அது எவ்வளோ உண்மையாக இருக்காரு பாருங்க. ஏன்னா அதை வச்சு அவங்க ஊழியம் செய்யணும்.
அதனால் கை வைக்காத அப்படின்னு சொல்கிறார். பின்னால் வசனம் வச்சுப்பாங்க. எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தான். புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத இந்த யோசேப்பு காரியத்தை பற்றி நான் மனமேற வேண்டிய காரியம் என்ன? உண்மை மட்டும் இல்லை, மறுபடியும் சொல்ல வார்த்தையை விட்டுட்டீங்க. எல்லா இடத்துலையும் இருந்துதா உண்மையானா, தன் குடும்பத்திலையும் ஏன்னா தன்னுடைய வேலை ஸ்தலத்திலையும், தனக்குள்ள நெருக்கடி நேரத்திலையும், தனக்குள்ள போராட்ட நேரத்திலையும், தம் அடிமையான நேரத்திலையும், தம் கவனம் பெற்ற நேரத்திலையும், தன் தேசத்தை கவனித்த நேரத்திலையும், தன் குடும்பம் தன்னோட இணைக்கப்படும் நேரத்திலையும் உண்மையா இருந்தா. நீ யோசிப்பை பார்க்கும்போதெல்லாம் உண்மையா இருந்தா இவனை மாதிரி மனம் மாறக்கூடாதா அப்படின்ற பொறாமை நமக்குள்ள வரணுங்க. அந்த அம்மா போல ட்ரெஸ்ஸு போடலாமா, அந்த அம்மா போல நம்ம வாங்கலாமா, அவங்க இன்னைக்கு அங்கே ஷாப்பிங் போகணும், நாம அங்கே போகலாம், அந்த மாதிரி என்ன வரக்கூடாது. ஒருத்தரை பார்த்து பார்த்து என்ன பார்த்துருவோம். அதனால புல் திங்கிற மாட்டை போல மாறிட்டு இருக்கோம். அதை பார்த்தா புல் திங்க மாட்டு என்ன தெரியுமா, இதை பார்த்தா உடனே மேய்ஞ்சிடும். இப்படி பார்த்துக்கிட்டு இங்கே புல்லை திங்கும், வயிறு நிறைஞ்சிருக்கும். அங்கே ஒரு புல்லை பார்த்தாலும் வயிறு நிறைஞ்சு அமைதி படுக்க வேண்டியதுனே, மறுபடியும் அங்கே ஒரு மேயும். அது அடுத்த ஊடு புல்லாக இருக்கும், அங்கே ஒரு மேயும். இப்படி தான் மகிமைன்னு சில மாற்றி கொடுத்து இதைத்தான் மாற்றிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து ட்ரெஸ் அப்படியே வாங்கும். இந்த ட்ரெஸ்ஸு புதுசாக ஆமாம் எங்கள் அக்கா போனது அதே மாதிரி நானும் அதே கடை வாங்கிட்டு வந்தேன். இதில் என்னங்க மாற்றம்? இந்த மாற்றத்தை கத்தவங்க கேட்குறாரு, யோசேப்பை போல நீ உண்மையா இருந்தியா? அந்த மாற்றத்தை மாறினே அவன் ஜீவியத்தில். அவன் பாருங்க, நான் ஒரு டைரியில் யோசேப்பத்துக்கு ஒரு சரித்திரத்தில் ஒரு விளக்கம் எழுதி வச்சிருக்கேன். 9 காரியங்களும் உண்மையாக இருந்தான்னு சொல்லி நம்ம சொல்ல விரும்பல, அது தனியாக சப்ஜெக்ட். 9 காரியங்கள், அதாவது 9 சிச்சுவேஷன்ல he has been truthful with God. 9 சிச்சுவேஷன்ல யோசேப்பு என்ன செஞ்சான்? உண்மையா இருந்தான். முதல்ல எடுத்துருக்கேன். குழியில போட்டும்போது என்னை காப்பாத்துங்கன்னு அவன் கதறலைங்க. என்ன ஆனால் மேலே சாப்பிட்டாங்க, இவன் கதறல, அவன் ஏதே இருந்தான். இவன் நோக்கங்கள்லாம் விஷயங்கள் இருந்தது. தேவனுக்கு சமஸ்கிருதம் இல்லாத அந்த உண்மையிலே இருந்தான். எப்படியா கத்தர் விஷயம் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க விற்றாங்க, காசுக்கு விற்றாங்க. இது அப்படியே பின்னாடி இயேசுக்கு அதே மாதிரி செஞ்சாங்க, காசுக்கு விற்றாங்க. அப்போ அவனே இருந்தான், உண்மையாகவே இருந்தான். எந்த இடத்துலையும் அவன் கோபமாக வருத்தமாக படல. அப்படியே சகோதரன் மறுபடியும் இணையம் வரைக்கும் அந்த உண்மையை காட்டினான். ஹல்லேலூயா. உண்மையோட தேவனத்திலே பரிபூர்ண ஆசத்தை பெற்றுக்கொள்வான். கடைசி யோசேப்பு என்ன செஞ்சான்? பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் உண்டாத அந்த பிள்ளைகளுக்கும் பேர் விட்டுறதுல உண்மை இருக்கும் பாருங்க. என்ன சொன்னால் அடிமைத்தனம் இருந்தபோது என்ன எனக்கு கர்த்தர் என்ன பாதுகாத்தார், அதனால இவனுக்கு இந்த பேர். பஞ்சமான தேசத்திலே கர்த்தர் என்னை போஷித்தார், அதனால இவனுக்கு இந்த பேர். ஒருத்தருக்கு மனசு இப்படி அருமையாக பேர் வச்சார். எல்லாரும் உண்மை, அவன் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் என்ன செய்யறாரு அவரு. நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும், அப்படிதான் வைக்கணும். எங்கள் ஆட்சி பேர் நான் விடுறேன், இந்த இது என்னங்க அந்த பேர்? எங்கள் வீட்டை நம்ம அடிக்கடி சொல்ல கூட, உனக்கு தேவன் என்ன கொடுத்தா அந்த பேர்கள் பின்னாடி உங்கள் ஆட்சி பேர் ஏற்றிங்கன்னு இருப்பேன். இதெல்லாம் ஒரு என்ன, நீங்கள் ஏசு நாம் மகிமைப்பட முடியாத செய்யுங்க. யார் நாம் மகிமைப்பட செஞ்சுருக்கீங்க? பிள்ளைய பேர் வச்சுருக்கீங்க. நான் பெரியாட்ட வளர்க்கணும், ஐயா பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படியா, நாளை காலை அப்படின்னா கூப்பிட்டேன். அப்படியே ஜெனரேட்டில் என்ன பேர் வரும், ஜானு ஸ்டீபன் வரிசை வரும் போல இருக்கு. கி ரூபா அப்படி பேர் வைக்கணும்னா ஹல்லேலூயா. ஸ்பெல்லிங்கோட கி ரூபா அப்படின்னா 2 பேர் வச்சிட்டேன். எங்கள் அப்பா கிருபாகரன் சேர்த்துக்கலாமே அப்படின்னாரு. அப்படின்னு ஐயா என்ன சொன்னாங்க அப்படி. அப்புறம் கேட்டேன், ஐயா என்ன கிருபையாக கற்று கொடுத்தாரு, சீக்கிரமாக பேர் வச்சுருக்கல அப்படின்னா சரியா அப்படின்னாரு. அடுத்தோட பேர் வைக்கும்போது கேட்டேன், நீ உன் மனைவி பிள்ளைகள் உங்கள் அம்மாலாம் வச்சு சேர்த்து குடும்ப ஜோபத்தை ஜோம் பண்ணி பேரை செய்ய பண்ணி எல்லாத்தையும் என்ன கூப்பிடுவியா? நீ ஊழியக்காரன் ஆகிட்டே நல்லா ஜோம் பண்ணி நீ பேரவி ஏன் பொறுப்பை விட்டாங்க. நாங்கள் ஒரு வாரமாக வீட்டில் ஜோம் பண்ணி கடைசியில் சின்னவனுக்கு கத்தராக போதிக்கப்பட்டவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஜரான்னு சொல்லி பேர் வைக்க முடியுது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது அப்படி தான் இருக்கணும். இந்த ஃபேஷன் ஐட்டு, அதாவது ஸ்டைலு, சினிமா நடிகை பேர் இப்படி வைக்காது தயவுசெய்து. என்ன சினிமா நடிகரை பேரை மாற்றி வராங்க, ஒன்றும் பேர் அவங்க கிடையாது, அவங்களே பேரை மாற்றினாங்க. தயவுசெய்து அப்படி வைக்காம ஒரு அர்த்தம் உள்ளதா, குறிப்பாக கர்த்தர் நாமம் மகிமைப்படத்தக்கதாய் உண்மை உள்ளதாய் அந்த காரியத்தை பேர் வைக்க. தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக உண்மை உள்ளதாக இருக்க முடியாது. நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அப்படி இருக்கணும். அப்படிங்கிறது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக இப்போ விஷயத்துக்கு வருகிறேன். அதனால யோசேப்பு நீங்கள் எழுதினா என்ன வரணும், ஞாபகம் வரணும், எல்லா சிச்சுவேஷனும் அவன் என்ன வரணும், உண்மையா இருந்தான். அந்த உண்மை உங்கள்கிட்ட இருக்கிறதா? அந்த மனமாற்றம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி மனமாற்ற உண்மைகளாக காணப்படல. எல்லாத்தையும் சரியில் எடுத்துட்டீங்கன்னா வீட்டு காரியங்களும், குடும்ப காரியங்களும், பண காரியங்களும், சமையல் காரியங்களும், பிள்ளைகள் பொறுப்பு காரியங்களும் எல்லாத்தையும் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா இடமும் உண்மையாக இருக்க வேண்டும்.
சில கணவன்மார்கள் சிக்கல் வரும். அப்போ நீங்கள் உண்மையாக இருந்தாலும் உறுதுணையாக இருந்துங்க. சில சபை நடத்தும்போது சிக்கல் வரும். அப்போ நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம். உறுதியாக இருங்க, உண்மையாக இருங்க. எல்லா சிச்சுவேஷன் யூ மஸ்ட் பி ட்ரூத்ஃபுல் இன் ஆல் தி சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜீசஸ் நேம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு நாமத்தினாலே அவ்வளோ இதுக்கு என்ன செய்யும், உண்மையாகவே இருக்கேன். அது கர்த்தர் நாமத்தை வெளிப்படுத்தும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. யோசிப்பு அப்படி கர்த்தர் நாமத்தை கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்க காண்பித்தது உண்மை உள்ளதாக இருந்தால் அவன் பரிபூரணத்தை பெற்றான்னு சொல்லி பார்க்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேன், முக்கியமான விஷயம். அப்படி அதாவது யோசேப்பு 41ஆம் அதிகாரம் 51 வரும்போது யோசேப்பில், அதாவது யோசேப்பு இருந்தபோது அவனோட கவர்மெண்ட் எப்படி இருந்தது, அந்த தேசம் எப்படி இருந்தது, கவர்மெண்ட் எப்படி இருந்தது என்று சொல்லி பாருங்க. கொஞ்சம் வேகமாக வாசிங்க. யோசேப் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51 வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். நம்ம சொன்ன காரியம் தான், வேகமாக வாசிக்காம சொல்லிட்டேன். சொல்ல வாசிங்க, அடுத்து வாசிங்க. அடுத்தது எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்கள் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கியது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. இதான் பாயிண்ட்டுங்க. இப்போ எகிப்தோட நிலைமையை பாருங்க. பார்வோன் கவர்மெண்ட் பெரிய இருக்குது, எல்லா இடத்துலையும் இருந்தாட்டு பஞ்சம் உண்டாயிற்று. ஃபுல்லாக பஞ்சம் உண்டாயிற்று. வாசிங்க, அடுத்த தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உண்மை உள்ள செஞ்ச காரியத்தை பாருங்க, ஒரு உண்மையில செஞ்சுட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்வோன் கவர்மெண்ட் டோட்டலாக என்ன வந்தது, பஞ்சத்தில் இருந்தது. ஆனாலும் அங்கே என்ன வந்தது, ஆகாரம் இருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. அது பிற்பாடு பார்த்தீங்க, வாசிக்க வேண்டாம், பிற்பாடு வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் எல்லா செழிப்பும் இருந்தது. அந்த 7 வருஷம் இந்த நன்மை காலம் முடிஞ்சு அது பஞ்ச காலம் ஆரம்பிக்கும் போது இதை வச்சு களஞ்சியத்தை திறந்து விட்டான். எல்லாத்துக்கும் ஆகாரம் இருந்தது. இதை கண்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அங்கே ஆகாரத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. இப்போ பாருங்க, பஞ்சம் உள்ள ஒரு தேசத்தில் உண்மையாக இருந்தாக்கா கர்த்தர் அவனுக்கு என்னவா இருப்பார், அந்த கவர்மெண்ட்டும் என்னவா இருப்பாங்க, ஆதரவாக இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாத. இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மனமாற்றத்தோட செய்தியாக இப்போ தரேன் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் வர ஒரு நேரமாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் மாறணும் சொல்லி கொண்டே இருக்கிறோம். பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் ஆவிக்கிறதுல எப்படி நான் ஒரு சாட்சியாக நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறேன் அப்படின்னா, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கர்த்தர் கொடுக்குற இந்த 3 காரியங்களை மனமாற்றமாக காணப்பட்டால் அந்த கவர்மெண்ட் நமக்கு அனுகூலமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் வேதாந்தத்தை எடுத்துக்கொள்கிறேன். நம்ம யாரும் தள்ளி ஒரு கவர்மெண்ட் தள்ளி ஒரு ஆள் நிறுத்த முடியாது. ராஜாவை தள்ளி ராஜா வைக்கிறது தேவனுடைய பொறுப்பாங்க. நாம் தேவனை வேண்டிக் கொள்ளலாம் இந்த வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் கொடுக்குற கவர்மெண்ட் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, பார்க்க போகிற 3 காரியங்களும் சம்மந்தப்பட்டது, எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது தான். எப்படின்னா, பஞ்சம் உள்ள பார்வோன் கவர்மெண்ட்டில் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறான், அவனோட குடும்பம் என்ன செய்யுது, பஞ்சம் உள்ள பார்வோன் கவர்மெண்டாலேயே சாப்பாடு கொடுக்க முடியாது. யாரும் பார்வோன் கவர்மெண்ட்னால. அப்படி இருந்த பட்சத்துக்கு கூட ஒருத்தர் உண்மையாக இருந்த விதமாய் அவனோட குடும்பம் என்ன செஞ்சது, போஷிக்கப்பட்டது. அவங்க சுற்றி உள்ள எல்லாரும் போஷிக்கப்பட்டார்கள். அவங்க தாய் தந்தைமார்கள் போஷிக்கப்பட்டது. குறிப்பாக தேசம் என்ன செஞ்சது, போஷிக்கப்பட்டது. இதில் கவர்மெண்ட் இவனுக்கு என்ன செஞ்சது, இவன் தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கக்கூடியா இவன் என்ன செஞ்சான், உண்மையாக இருந்தான். அதனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, என்ன எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நாம் நம்ம முதல்ல மாற்றிக்கிட்டோமா அப்படின்னு பார்க்கணும். நாம் முதல்ல உண்மையாக இருக்கமான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. கவர்மெண்ட் மாறணும்னு நினைக்காதீங்க, நாம மாறணும்னு நினைங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே யார் மாற்றப்பட்டா உண்மையாக இருக்க முடியாக, யோசேப்பு மாற்றப்பட்டா. எந்த கவர்மெண்ட்டில், பஞ்சமுள்ள கவர்மெண்ட்டில். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பஞ்சமுள்ள கவர்மெண்ட் இருந்தாலும் யோசேப்பு உண்மையாக மாற்றப்பட்டதுனால, உண்மைக்கு மாற்றப்பட்டதுனால, உண்மையாக இருந்ததுனால அங்கே அவனும் போஷிக்கப்பட்டான், அவன் குடும்பம் போஷிக்கப்பட்டது, அவன் குடும்பம் இணைக்கப்பட்டது, அந்த தேசம் முழுவதும் இருந்தது போஷிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ கவர்மெண்ட் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகிய உண்மையான உள்ளவர் பரிபூர்ண ஆசத்தை பெற்றுக்கணும் சொன்ன மாதிரி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நாம் உண்மையாக இருக்க நாம் உண்மையாக இருக்க மாறிக்கொள்வோமாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2வது காரியம் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் அப்படின்னா, நீ இன்னொருத்தர் வேதாந்தத்துக்கு ஒரு பரிசுத்தம் ஞாபகம் வச்சுக்கணும், தானியல். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே தேசத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்வோன் கவர்மெண்ட் பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்கறது நெபுகாத்நேசர் கவர்மெண்ட் பார்க்கணும். தானியல் 1:1 ஒருத்தர் வாசிக்கலாம்.
தானியல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய ஆ. யோவாக்கீம் அரசாண்ட ஆ. 3ஆம் வருஷத்தில் ஆ. பாபிலோனின் ராஜாவாகிய ஆ. நேபுகாத்நேச்சார் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து ஆ. அதை முற்றுகை போட்டான். இப்போ யாரோட கவர்மெண்ட்டுங்க? நேபுகாத்நேச்சரோட கவர்மெண்ட். சரி, இங்கே இந்த கவர்மெண்ட் சூழ்நிலை என்ன? அங்கே பார்வோட கவர்மெண்ட் சூழ்நிலை பஞ்சம் இருந்தது. இங்கே இந்த கவர்மெண்ட் சூழ்நிலை என்ன? 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. தானியேல் 6:9-10. இங்கே இந்த கவர்மெண்டோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னவா இருந்து பாருங்க. அப்படியே ராஜாவாகிய தரியு ஆ அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். ஆ தானியேலோ வென்றால் ஆ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து 7 வாசிங்க. சார் இங்கே கவர்மெண்ட் நிலைமை என்னன்னு தெரியும் பாருங்க. 7. எவனாகிலும் 30 நாள் வரை ஆ ராஜாவாகிய உம்மை தவிர ராஜாவை உண்மை தவிர எந்த தேவனையானாலும் எந்த தேவனையும் மனுஷனானாலும் நோக்கி ஆ யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் ஆ அவன் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து ஆ உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ஆ ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணினார்கள். இதான் ஜீவோங்க. இதான் ஜீவோ. என்ன ஜீவோ தெரியுமா? ராஜா தவிர யார்கிட்ட அப்ளிகேஷனு வேண்டு விண்ணப்பம் மனுஷன்டையாவது வேற எந்த தேவன்டையும் செய்யக்கூடாது. இவ்வளோ கொடுமையான நிலைமை பாருங்க. நேபுகாத்நேச்சர் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? நேபுகாத்நேச்சர் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? தன்னை தவிர யாரையாவது என்ன செஞ்சோம் வேணுனாலோ அப்ளிகேஷன் கொடுத்தாலோ என்ன செய்யணும் சிங்க புகையில் போட்டு இப்படி தான் அவனோட சூழ்நிலை இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட்டை ஒருத்தர் வசிக்கிறாங்க. சிறை போட்டு போன தன்னுடைய ஜனங்கள் ஓட சேர்ந்து ஒருத்தர் வசிக்கிறாங்க. இவர் எப்படி இருந்தா தெரியுமா? அந்த இடத்துலையுமே இவர் பரிசுத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. நல்ல மனமாற்றோட பரிசுத்தம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட்டார். வாசிக்கலாம். தானியேல் 1:8-9 வாசிங்க. தானியேல் 8:9. அதாவது தானியேல் 1:8-9. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ஆ அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன் இருமத்தை தீர்மானித்துக் கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். சோத்திரம் நாம் தீட்டுப்பட ஆகாதுன்னு சொல்லி சாப்பாட்டுனால நம்ம போஜனத்தான் நம்ம பசுத்தனை செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்ய தீர்மானம் பண்ணினான். அப்படி பிரதான ஆசிரியத்தை விண்ணப்பித்தான். அவன் அதை ஏற்கனவே சாப்பாடு கொடுத்தான். இது பாருங்க, இந்த விஷயத்தை பார்க்கணும். எப்படியாப்பட்ட கவர்மெண்ட்ல இருக்கிறோம், ஆனாலும் அதானே என்ன செய்யறதை குறித்து கவலைப்படாமல் தான் பசுத்தை பற்றி என்ன செஞ்சாம கவலைப்பட்டான். தான் பசுத்தை நிலைத்திருக்க முடியாத அவன் சிந்திச்சான். தான் பசுத்திலே வாழ்க்கையை கடந்து போக முடியாது சிந்திச்சான். பிற்பாடு பாருங்க, அதே தானே 6:9-10 வாசிக்கும் போது எங்கேயும் வேண்டுதல் செய்யக்கூடாது, யார்கிட்டையும் மனுஷன் அப்ளிகேஷன் போடக்கூடாது, தேவன் அப்ளிகேஷன் போடக்கூடாது, எந்த அப்ளிகேஷன் டு பி சப்மிட்டட் டு த ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு கூட தானியேல் செஞ்ச வேலையை பாருங்க. 6:9. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை கையெழுத்து வைத்தான். ஜீவோ போட்டாச்சு. தானியேல் வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரிஞ்சு கூட தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் சேர்ந்து வைத்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இங்க என்ன தெரியுமா, பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டு பரிசுத்தத்தை செய்தான். பரிசுத்தத்தில் இருந்தான். பரிசுத்தம் இருக்கு பெரிய விஷயம் இல்லைங்க, பிரமாணத்தோடு இருக்கணும். இங்கே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது, யாரையும் வேண்ட செலுத்தக்கூடாது, யாரையும் வேண்டக்கூடாதுன்னு இருந்தது. ஆனால் எப்போவுமே 3 வேளை ஜெபிக்க முடியாதுன்னு செஞ்சாம அந்த பிரமாணத்தை கடைபிடித்தான். இங்கே பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டு தான் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக இப்படியாப்பட்ட கவர்மெண்ட் இருந்தால் கூட தான் பரிசுத்தமாக இருந்தால் அந்த தேசம் நல்லா இருக்குங்கிறது அவரோட காரியம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் மாறினால நீ மாறினியா? நீ தானியேல் பசுத்துக்கு மாறினியா? நான் பசுத்தராக இருக்கிறேன், நீங்கள் பசுத்தரா என்னன்னு சொல்லி தேவன் சொன்னார். பசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 1 வாசித்து பாருங்க. 1 பாருங்க. நாம் பசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பாலியிலிருந்து விலகி பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி போடப்பட்டு வாசிக்கலாம். வாசிங்க. 1 நீங்க பரிசுத்தமாக வேண்டும் என்று அந்த மனமாற்றத்துக்குள்ள நீங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு மனமாற்றத்துக்குள்ள வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ
இங்கே முதல்ல பார்த்து பஞ்சமுள்ள கவர்மெண்ட்டை பார்த்தோம். இங்கே பார்க்குறது நெருக்கடியான ஒரு கவர்மெண்ட். இவன் அதை வந்து சடையே பண்ணிக்கல. என்ன செஞ்சால் இவன் எப்பொழுது மாதிரியே தன் பிரமாணத்தை வேணுச்சுன்னா செய்ய முடியாது நடந்தான். பசுத்தமாக இருக்க தீர்மானத்தை கொண்டான், பசுத்தமாக இருந்தான். தேவனுடைய பசங்க சூத்திரம் ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். தானியேல் 6:25-26. பின்பு ராஜபக்தடி தேசமும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் சமாதானம் பெறுகிறது. இப்போ ஜீவம் மாற்றப்படுகிறது. இப்போ ஜீவம் மாற்றப்பட்டு இன்னொரு ஜீவம் வருது. என்ன ஜீவம்? வாசிக்கலாம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. ஆமென். ஹalleluya. என் ராஜ்யத்துல எல்லாம் தானியேல் தேவனுக்கு எழுதினோம் நடுங்கி பயப்பட வேண்டும் சொல்லி தீர்மானம் பண்ணப்படுகிறது. இதனால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் ராஜ்யம் அழியாது. அவர் ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைக்கும். அவர் கர்த்தத்துவம் முடிவு அடுத்த எண்டாம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அடுத்தது வாசி. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தார். தானியேலை சிங்கங்களின் தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தின் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்வமா இருக்கிறார். ஹalleluya என்று எழுதினார். ஒரு புது ஜீவ போட்டாங்க. எப்படி மாறிச்சு பாருங்க. இங்க என்ன மாற்றப்பட்டது? என்ன மனமாற்றம் உண்டாயிடுச்சு? நாமெல்லாம் வருஷத்துக்குள்ள வர முடியாத ஒரு மனமாற்றம் உண்டாயிடுச்சு. அதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு மாற்றதான் சொல்லிங்க இல்லை. அப்போ பாருங்க, நெபுகாத்நேசர் கவர்மெண்ட்டில் ஒரு நெருக்கடியாக கொடுக்குறாங்க. தேவனை ஆராதிக்கக்கூடாது. தேவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆபத் என்ன 4 பேர் சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத், நேகோ, அவங்க 4 பேரும் தேவனை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே எண்ணெயில் போட்ட ஒரு கவர்மெண்ட்டு. இவனை தேவன் அதாவது ராஜாத்தால் யார்ட்டையும் அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது, யாரையும் கேட்ட சொல்லி ஒரு கவர்மெண்ட்டு. எப்படியாவது மனுஷன் தீட்டுப்படுத்தி அவன் பரிசுத்தத்துக்கு குறைச்சலாம்னு சொல்லி இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள கவர்மெண்ட் மத்தியில் நாம் இங்கே என்ன மனமாற்றம்லாம் காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் உள்ள ஒரு மனமாற்றம். இங்கே தானியேல் அப்படி பரிசுத்தம் ஒரு மனமாற்றம் உள்ளவனாக காணப்பட்டான். ரிசல்ட் என்னாச்சு? அந்த தேவனே வணங்குங்க, அவரே நித்தியம் உள்ளார், அவரே கத்தாதி கத்தார், அவரோட கத்துவம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், அவரே அற்புதம் அதிசயம் ரட்சிக்கிறோம் என்ன செய்கிறார், அற்புதம் செய்வராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு ஜீவ கொடுக்கப்பட்ட பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது பாருங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட், அதாவது இந்த மாதிரி நெருக்கடி உள்ள கவர்மெண்ட் இருந்தாலும் கூட நாம் பரிசுத்தமாய் மனமானவர்களாக நிலைத்திருந்தோமானால் அது நமக்கு என்னவா மாறும்? அனுகூலமாக மாறும். ஹalleluya. அப்போ இந்த இடத்துல மாற வேண்டியது கவர்மெண்ட் இல்லை, யாரு? நாம் பரிசுத்தத்துக்குள்ளாக மாற வேண்டும். ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இது 2வது கவர்மெண்ட் உள்ள காரியத்தில் இருந்த ஒரு சாட்சி தானியேல் இருக்க சொல்லி பார்க்குறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம். இப்படி பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு என்ன உண்டாகுவாங்க? சங்கீதம் 73:1 வாசித்த பிரகாரமாய் நான் எப்போவுமே சில வசனங்கள் எடுக்கும்போது அது யாராவது சபையில் ஜெபிக்கும் போது நான் ஆவிக்குள்ளே நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் 2 வார்த்தைகள் நீங்கள் பிரசனத்தில் 2 வார்த்தைகளே 2 பேர் சொல்லி ஜெபிச்சாங்க. நான் கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 73:1. ஆமென். ஹalleluya. சுத்தமுள்ளவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்படியே தானியேல் சுத்தமுள்ளவனாக இருந்தான். அந்த கவர்மெண்ட் அவனுக்கு என்னவா இருந்தது? சாதகமாகவும் அனுகூலமாக இருந்தது. ஹalleluya. ஆகையினாலே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையுமாய் பரிசுத்தமாக இருந்தால் அந்த கவர்மெண்ட் நமக்கு என்னவா இருக்கும்? அனுகூலமாக இருக்கும். யோசேப்பு கொடுக்கப்பட்ட பஞ்சமுள்ள பார்வோன் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருந்தான். அந்த கவர்மெண்ட் அவனுக்கும் குடும்பத்துக்கு என்னவா இருந்தது? அனுகூலமாக இருந்தது. நெருக்கடி கொடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டாக நெபுகாத்நேசர் கவர்மெண்ட் இருந்தது. அந்த கவர்மெண்ட்லே தானியேல் பரிசுத்தமாக இருந்தான். அவங்களுக்கும் அவர் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாபிலோனோட என்னவா இருந்து கட்டுறது கவர்மெண்ட்டு அனுகூலமாக இருந்தது. இந்த இடத்துல கவர்மெண்ட்டை மாற்றுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப தானியேல் ஜெபிச்ச மாதிரி எனக்கு தெரியல. பார்வோனும் மாற்றுன்னு சொல்லி யோசேப்பு ஜெபிச்ச மாதிரி தெரியல. நாம் எல்லாம் உண்மையாக இருப்போம், இந்த கவர்மெண்ட் அனுகூலமாக கத்த செய்வார்னு சொல்லி யோசேப்பு தன் வழி நடந்தார். நாம் பசுத்தமாக இருப்போம், இந்த ஜனங்களுக்கு கத்தர் வழி செய்வார், இந்த கவர்மெண்ட் நம்ம அனுகூலமாக சொல்லி தானியேல் பசுத்தமாக இருந்தார். அதனால் நாமும் அப்படி செய்வோம். கிறிஸ்துவ ஜீவிதத்தில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நாம் தேவன ஆளுகை பிள்ளைகளாக இருக்கிறபடியா நாம் உத்தம பசுத்தமாக இருப்போம். எல்லா கவர்மெண்ட்டும் நமக்கு என்னவாக இருக்கும்? அனுகூலமாகவே இருக்கும். ஆமென். ஹalleluya. 3வது காரியம்
நான் அந்த வார்த்தையை சொல்லி சிஸ்டர் ஜெயிச்சவங்க சந்தோஷப்பட்டேன். அதாவது அன்னைக்கு கூட செய்தி கொடுத்து யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, அப்போது அந்த ஆவி டச் இருக்கிறத உணர்வேன். இந்த வார்த்தை ஜெயிச்சே பார்த்தேன். மூணாவது காரியம், இங்கே ஒரு விசுவாசமுள்ள ஜெபம் நமக்கு எப்போவுமே இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவித்தில். இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் இந்த விசுவாசமுள்ள ஜெபம் என்ன செய்யுதுன்னு சொல்லி பாருங்க. அந்த விசுவாச ஜெபம் கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விசுவாச ஜெபம் இருந்தால் அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னவா மாறும்? அனுகூலமாக மாறும். இங்கே அகாஸ்வர் கவர்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அகாஸ்வர் கவர்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா யூதர்களை ஒழிக்கணும். அகாஸ்வர் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? யூதர்களை காலி பண்ணணும். இப்படி இருந்துச்சு. இது விரோதமாக இருந்தது. அந்த கவர்மெண்ட்டு பஞ்ச கவர்மெண்ட்டு, இது பார்வன் கவர்மெண்ட்டு, நெபுகாத்நேசர் கவர்மெண்ட்டு நெருக்கடி கொடுக்குற கவர்மெண்ட்டு, நெபுகாத்நேசர் கவர்மெண்ட்டு. இங்கே அகாஸ்வர் கவர்மெண்ட் எப்படி தெரியுமா? ஒழிக்கணும், அதாவது துரோகம், அதாவது விரோதமாக வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு. இப்படி இங்கே ஒரு கவர்மெண்ட்டை பார்க்குறோம். இங்கே ஒரு சூழ்நிலை என்ன உங்களை வாசிக்கலாம். அதாவது எஸ்தர் 3:8-9 வாசிங்க. எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விண்ணப்பமாக இருக்கு. பாருங்க, இந்த அவங்க வழக்கம் எப்படி இருக்கு? நம்மள மாதிரி இல்லாமல் பேரமாக இருக்குது. ஒரு ஜாக்கிரதையாக இருங்க, ஒரு கும்பலுக்கு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்வதில்லை. நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டுவிடுவது ராஜாவுக்கு நியாயம். விட்டுவைக்கூடாது, அழிச்சிடணும். ஆனால் அவரை ஆர்டர் கொடுத்துட்டார். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதக. ஆனாலும் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 8ஆம் அதிகாரம் எஸ்தர் 8ல் 14, 15, 16 வாசிங்க. அப்படியே வேகமான ஒட்டங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறி அந்தக்காரர்கள் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு போஸ்ட்மென்ட்லாம் பறக்குறாங்க. ஒரு லெட்டர் வாங்கி பறக்குறாங்க. தீவிரத்தோட புறப்பட்டு போனாங்க. தீவிரமாக செஞ்சாங்க. பறந்து போய் சொல்கிறாங்க. அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. சூசான் அரண்மனை இப்படி ஒரு ஆர்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படிச்சு பாருங்க அப்படின்றாங்க எல்லாத்தையும். என்னன்னு அப்பொழுது முருதைக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும். பாருங்க, ஒரு கும்பல் இது இருக்குது. அது யூதர் கும்பல் உங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு அதில் ஒரு ஆர்டர் எழுப்பணுங்க. இங்கே என்ன வச்சு பாருங்க, எப்படி அனுகூலமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிடு. ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி உண்டாச்சு? யார்கிட்டயோ போட்ட ஜீவோ என்ன ஜீவோ? இந்த மக்கள் நினைச்சணும் ஒழிச்சு கட்டணும். இங்கே என்ன உண்டாயிட்டு? அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மறுபடியும் சூசான் அந்த ஆர்டர் வித்தமா 2 ஆர்டர். ஒரு ஆர்டரு அவங்க விரோதமாக அந்த ஆர்டர், இன்னொரு ஆர்டர் அவங்களுக்கு என்னவா இருந்தது? ஆர்டர் அனுகூலமாக அந்த ஆர்டர். ஹல்லேலூயா. எப்படி உண்டாச்சு? எந்த கவர்மெண்ட் தான் பொருள். நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அந்த கவர்மெண்ட் நமக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சாட்சியை பார்க்குறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. எஸ்தர் 4, 15, 16, 17. அப்பொழுது எஸ்தர் நெதர்வாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது. இப்போ ரிப்ளை கொடுக்குறாரு. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து அங்குள்ள ஆட்களை கூட்டி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் 3 நாள் 3 days அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் ஃபாஸ்டிங் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் கூட உள்ள கொலீக்ஸும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத இப்போ வாரம் நினைச்சலாம் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டிங் பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜபத்தில் இறங்கிட்டாங்க. நினைச்சிட்டாங்க, ஜபத்தில் இறங்கிட்டாங்க. பாருங்க, அந்த ஜபங்கிற வார்த்தை வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வார்த்தை வரணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனத்தையும் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக ஒரு பிரசங்க வாக்கியம் வரப்போகுது அப்படின்னா அதை யாராவது ஜெபிச்சாங்கன்னா நான் ஆவிக்குள்ள சந்தோஷப்படுவேன். பிரமணத்தை ஜெபிக்கும் போது வசனம் சொல்லி ஜெபிச்சார். வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகளுக்கு பெனிஃபிட்ஸ் பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்கணும். தன்னை தேடணும், ஜெபம் பண்ண வேண்டும். தன்னை தேடுகள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்படி விசுவாசம் தேவனை தேடுகளுக்கு அவர் பலன் அளிப்பார் சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இப்போ எஸ்தர் ராஜாத்தையும் உலகாவில் உட்காந்துட்டாங்க. அவங்க கூட ஆட்கள் எப்படின்னா நாம் அவர் தேவனை என்ன செய்வோம்? தேடுவோம், ஃபாஸ்டிங்கோடு தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பலனை கொடுப்பார். என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அந்த ஜீவன் அப்படியே மாற்றப்பட்டு
யூதர்களுக்கு களிப்பு மகிழ்ச்சி உண்டாகத்தக்க ஜீவம் போய் ரீச் ஆச்சு. ஹalleluya. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே கவர்மெண்ட் மாறிச்சா? இல்லை. தன்னோட மக்களுக்கு அனுபவம் கிடைச்சதா? தன்னோட மக்களுக்கு மகிழ்ச்சி களிப்பு உண்டாச்சா? ஆமாம். இங்கே மாற வேண்டியது யாரு? எஸ்தர் மாறலாம். எதுக்கு மாறினா? ஜபத்துக்கு மாறினா. ஹalleluya. விசுவாசம் உள்ள ஜபத்துக்கு வர வேண்டும். நாம் தேடுனா அவர் பதிலளிப்பார்ன்ற விசுவாசத்தோடு அவரை தேடணும். அப்படி சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 33:10 வாசிக்கிறோம். சிங்கக்குட்டியை தாழ்ச்சி பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இங்கே ஒரு நன்மையும் குறையல. யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன்? நல்ல தேடுதல் பழக்கம் இருந்ததுனால. வாசிக்கலாம். பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே யூதர்களுக்கு ஏதாவது நன்மை குறைஞ்சதா? எஸ்தரும் அவர் தாதிமார்களும் மொத்தகாயும் சூசானும் யூதர்களும் தேவனை தேடுபடியார் அவர் ஒரு நன்மையில சில குறைபடவில்லை. தேவனுடைய சோத்திரம் இல்லாதாக. அப்படியே நம்ம கருத்துக்கு வருவோம். இதில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? எந்த கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? விசுவாச ஜபம் நினைச்சோம். விசுவாச ஜபத்தில் நம்ம நினைச்சோம் நிலைத்திருக்க வேண்டும். ஹalleluya. இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பிள்ளைகளும் புரிஞ்சு கவனிங்க. இந்த 3 காரியங்களில் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. யூ ஷுட் பி ஸ்டாட்டிக், அதாவது டைனமிக்காக மாறிட்டே இருக்கக்கூடாது, நிலைத்திருக்கணும். பி ஸ்டாண்ட். 3 காரியங்களில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த குடும்ப சூழ்நிலை மாறினாலும் சரி, எந்த நம்மளுடைய வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் வந்தாலும் சரி, இந்த 3ல் மட்டும் என்ன இருக்கணும்? ஸ்டெடியாக இருக்கணும். என்ன இருக்கணும்? உண்மை. யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல் டு ஆல் சிச்சுவேஷன்ஸ். 2வது ஹோலினஸ். யூ ஷுட் பி ஹோலினஸ் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் லைக் டானியல். 3வது ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர். ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர், விசுவாசம் உள்ள ஜபம் உள்ளதாக இருக்கணும். எல்லா விரோதமான செயல் எது வேணாலும் சரி, அவனை நீங்கள் திருக்கி தாக்கணும் அவசியம் கிடையாது. முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. அந்த கவர்மெண்ட் அவங்க என்ன அனுகூலமாக இருக்கும். தேவனுடைய சோத்திரம் இல்லாத அதனால எலெக்ஷன் வர்றதுனால அந்த கவர்மெண்ட் அப்படி ஆகணும், இந்த கவர்மெண்ட் அப்படி சும்மா கவர்மெண்ட் என்ன? கவர்மெண்ட் வந்து கத்தோட கையில் இருக்குது. ராஜாக்கள் ராஜாவை வைக்கிறது கத்தோடைய பிரியமாக இருக்கிறது. நம்ம வேண்டியது வேணால் செய்யலாம், நடத்த போகிறது கர்த்தர் தான். என்ன? அதனால் அந்த கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி அப்படி வேண்ட செய்யாமல் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நாம் மனமானவர்களாய் உண்மையுமாய் பசுத்தமாய் விசுவாசம் ஜபம் எடுக்கிற நாம் காணப்பட்டால் எந்த கவர்மெண்ட் நமக்கு என்னவாக இருக்கும்? அனுகூலமாக இருக்கும். ஹalleluya. நமக்கு என்னவாக இருக்கும்? ஃபேவராக இருக்கும். தேவனுடைய சோத்திரம் இல்லாதாக. அப்போ பாருங்க, இது நான் ஆவிக்குரிய ஜீவமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இதை முடிவுரை என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் எல்லா சூழ்நிலையும் உண்மையும் பசுத்தையும் விசுவாச ஜபத்தின் மாத்திரம் நீங்கள் கடைபிடிச்சி அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நமக்கு என்னவாக இருக்கும்? அனுகூலமாக இருக்கும். ஆமென். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நாம் இந்த காரியத்தை மனசு வைப்போம். இது வந்து கவர்மெண்ட் மாத்திரம் இல்லை, நம்மளோட ஆஃபீஸ் சிச்சுவேஷனும் சரி சூட் ஆகும், நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனும் சூட் ஆகும், ஊழிய பாதையிலையும் சூட் ஆகும். இந்த 3 நமக்கு திருமந்திரங்கள் மாதிரி எப்போவுமே ஞாபகத்தை வச்சுக்கிங்க. டெய்லி வேணால் உங்களுக்கு இதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வீட்டில் கூட நீங்கள் எதுவும் கொள்ளான்னு இருக்கேன். நாம் அந்நாளே நம்ம எப்போவுமே நிலைத்திருக்க ஒரு காரியம் ஷுட் பி வெரி என்ன ஸ்டாண்ட்ஃபுல் காரியம் பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னா, எல்லா காரியங்களும் உண்மை, எல்லா காரியங்களையும் நாம் தீட்டுப்படக்கூடாதுங்கிற ஒரு பரிசுத்தம், ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் விசுவாசம் உள்ள ஜபம், வெறும் ஜபம் அல்ல, விசுவாசம் உள்ள ஜபம். இந்த 3 காரியம் நீ செஞ்சுட்டே வாங்க, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஹalleluya. நீங்கள் நடந்தாலும் அனுகூலமாக இருக்கும், பஸ்ஸில் போனாலும் அனுகூலமாக இருக்கும். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், இப்போ நான் ஓரளவு நான் புக் பண்ணுறேன்னா ஆட்டோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னேன், பஸ் இப்போ எனக்கு வரும் அப்படின்னேன். பசங்க சொல்லுவேன், அது ஏன் அப்படின்னா என்னோடய ஜப நிலை எனக்கு தெரியும், என்னோடய உண்மை நிலை எனக்கு தெரியும், என்னோடய பசுத்த நிலை எனக்கு தெரியும். கர்த்தர் என்னை கைவிட போகிறதில்லை. ஹalleluya. அதனால் எல்லா சிச்சுவேஷனும் சரி. அதனால் இந்த கவர்மெண்ட் மாறணும், அந்த கவர்மெண்ட் அதில் நான் ஏன் இந்த மூணு அதிகாரத்தை எடுக்கணும்னா, இந்த 3 பரிசுத்தவானும் தே ஆர் டீலிங் வித் த கவர்மெண்ட்ஸ். 3 பரிசுத்தவானும் தே ஆர் டீலிங் வித் த கவர்மெண்ட்ஸ். ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்குது? பஞ்சத்தினால இருக்குது. இன்னொரு கவர்மெண்ட்டு தேவனை ஆராய்க்கக்கூடாது நெருக்கடி இருக்குது. இன்னொரு கவர்மெண்ட்டு இவங்க விரோதமாக ஒழிச்சு கட்டணும், இந்த கும்பலே ஒழிச்சு கட்டணும்னு இருக்குது. இந்த 3 கவர்மெண்ட் நடுவில் நம்ம மக்கள் சாட்சியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? உண்மையாக இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்தது. பசுத்தமாக இருந்தாங்க. தானியேல் அவருக்கு அந்த கவர்மெண்ட் அனுகூலமாக இருந்தது. யோசேப்பு உண்மையாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்தது. எஸ்தர் விசுவாச ஜபத்தில் இருந்ததுனால
அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அகாஸ்வர் கவர்மெண்ட் அனுபவமாக இருந்தது. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம தேர்ந்தெடுக்க முடியுது. கத்திரவசம் சோத்திரம் உண்டாக. அதனால் இப்போ 3 விதமான கவர்மெண்ட்டை பார்த்தோம். என்ன? அகாஸ்வர் கவர்மெண்ட்டு, நெபுகாத்நேச்சர் கவர்மெண்ட்டு மற்றும் பார்வோன் கவர்மெண்ட்டை பார்த்தோம். ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொருடைய ஆக்டிவிட்டீஸும் பார்த்தோம். இதுக்கு மொத்தம் நம்ம இருக்க முடியுமா, இப்படி இந்த வாழ முடியாது அப்படின்னு இந்த பரிசுத்தவங்க முடிவு எடுக்கலை. என்ன செஞ்சாங்க? அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற பிரகாரம் உண்மையாக இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் அனுகூலமாக முடியாது செய்கிறாங்க. இங்கே பார்வோன் கவர்மெண்ட்டுக்கு யோசேப்பு உண்மையாக இருந்தால் அந்த பார்வோன் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன செஞ்சது? அனுகூலமாக இருந்தது. தன் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் போஷிக்கவராக காணப்பட்டது. அந்த நெபுகாத்நேச்சர் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி அவர்கள் கொடுத்தாலும் கூட தானியலும் அவரோட சிறைப்பட்டு போன ஜனங்களும் நல்ல வசதியாக இருக்கத்தக்கதாய் அந்த நெபுகாத்நேச்சர் கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கத்தக்கதாய் தானியல் என்ன செஞ்சார்? பரிசுத்தமாய் இருந்தார். அதனால் அந்த கவர்மெண்ட் அவங்களை அனுகூலமாக காணப்பட சொல்லி பார்க்கிறோம். அகாஸ்வர் கவர்மெண்ட்டில் ஒரு விரோதமாக இந்த ஜனங்களுக்கு விரோதமாக காணப்பட்டாலும் கூட விசுவாச ஜபம் அங்கே எடுக்கப்பட்ட எஸ்தர் அங்கே இருந்ததுனால அங்கே அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுபவம் மாற்றப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், மனம் மாற வேண்டியது நாமளாம் கவர்மெண்ட்டா? ஹல்லேலூயா. எஸ்தர் போல விசுவாசத்தில் ஜெபிக்கிற மனம் நீ மாறி இருக்கீங்களா? தானியேல் போல தீட்டுப்பட ஆகாதுன்னு சொல்லி பரிசுத்தம் பண்ண வேண்டும் சொல்லி தீர்மானம் உள்ளான்னு இருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் என்ன சூழ்நிலை வந்தாலும், இச்சை இழுத்தாலும், பிரச்சனை இழுத்தாலும், குடும்பம் இழுத்தாலும், ஜெயில ஏதாவது எது நெருக்கடி கொடுத்தாலும் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் மனம் மாறீங்களா? மாறி பாருங்க. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன அனுகூலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் மாற வேண்டியது கவர்மெண்ட் இல்லை, நம்ம மனசு, நம்ம மாற்றம். எப்படியாக மாற வேண்டும்? யோசேப்பை பார்த்து யோசேப்பாக உண்மையுள்ளவராக மாறுங்க. தானியேலை பார்த்து பரிசுத்தமுள்ளவராக தானியேல் போல மாறுங்க. எஸ்தர் ராஜாத்தை பார்த்து ஜெபிக்கிற மகனாய் விசுவாசமுள்ள ஜெபிக்கிற மகளாய் மாறவளாய் என்ன செய்யுங்க? மாறுங்க. இந்த மனமாற்றத்தை இயேசு எதிர்பார்க்கிறார். இதை மாறலன்னா உங்களுக்கும் அப்படியே சம்பவிக்கின்றார். அவன் ஜெபிக்கலை, அவன் கவர்மெண்ட் மாறலையா, அதனால் அந்த ஊழியத்தை செய்ய முடியல. கவர்மெண்ட் மாறலையா, அதனால் அந்த காஸ்டில் என்ன பிரச்சனை வெளியே போக முடியும்னு. கவர்மெண்ட் மாறலையா, அதனால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீ மாறினியா? நீ உண்மையாக மாறினியா? நீ பசுத்தமாக மாறினியா? தானியேலை பார்த்து யோசேப்பை பார்த்து நீ எஸ்தரை பார்த்து ஜெபிக்கிற பிள்ளையா, விசுவாசம் ஜெபிக்கிற மாறினியா? ஜெபிக்கையான விசுவாசம் இல்லாமல் இருக்கு. விசுவாசம் ஜெபிச்சு பாரு. நாம் தேடுகளுக்கு பதில் அனுப்பாரு விசுவாசிகளோடு இருக்க வேண்டும். ஜெபிச்சு பாரு, ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா. நான் எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பசம் கொடுத்து 3 பகுதி தலைப்பசம் கொடுத்துருக்கிறேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு அது தனியாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பு உண்மையான காரியத்தை நான் கொடுத்துருந்தேன். உண்மையானது என்னது? உத்தமனே துணை. அந்த பிரகாரம் தேவன் அவர் யோசேப்போடு இருந்தால் என்ன செஞ்சார்? அந்த கவர்மெண்ட் அனுகூலம் செய்தார். ரெண்டாவது பகுதிக்கு தலைப்பசம் என்ன தெரியுமா? என்ன கொடுத்துருந்தோம்? சுத்தமுள்ளவருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்படியே தானே சுத்தமுள்ளவராக இருந்தால் அந்த கவர்மெண்ட் அவனுக்கு என்னவாக இருந்துச்சு? அனுகூலமாக இருந்துச்சு. 3வது விசுவாசம் தேவன் பிரியமாக இருக்க முடியாது. ஆகையினால் நம்ம தேடுகளுக்கு தம்மை நோக்கி வேண்டுதல் செய்வதற்கு தம்மை ஜெபம் பண்ணுறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்று சொல்லி விசுவாசம் ஜெபம் பண்ணும்போது எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு செஞ்ச விசுவாசம் ஜெபம் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னவா மாறிச்சு? அனுபவம் மாறிச்சு. ஆகையினாலே ஏழு தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்படி ஒரு தலைப்பசனத்தில் இருந்தால் 3 ஹெட்டிங்கும் 3 சப்ஹெட்டிங்கும் ஒரு ஹெட்டிங்கை வச்சு தான் இவங்க மாறியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சாட்சியாக பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்லது 3 காரியத்தில் தெளிவாக எப்போதுமே எல்லா சிச்சுவேஷன்லையும் நிலைத்திருக்க பாருங்க. உண்மை, பரிசுத்தம் மற்றும் விசுவாச ஜபம். இந்த 3 காரியம். என்ன காரியம் நம்ம நிற்கணும் கிறிஸ்தவ ஜீவிதத்தில்? விசுவாசம் உள்ள ஜபம். புரியுதா? இது எப்போ நினச்சி பாருங்க. யாராக இருந்தாலும், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், எந்த மனுஷன் இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு என்னவாக இருப்பாங்க? அனுகூலமும் சாதமாக இருப்பார். தவிர அவங்க மாறணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் மாறணும்னு நினைக்கணும். இயேசு தான் சொன்னார். நான் பண்ணி தலைப்பசம் வந்துட்டேன். அவங்க மாறலன்னு சொல்லி இனிமேல் பேசக்கூடாது. நீ உண்மையாக இருக்கியா? அந்த கவர்மெண்ட் சாதமாக இருக்கும். நீ பரிசுத்தமாக இருக்கியா? அந்த கவர்மெண்ட் சாதமாக இருக்கும். நீ விசுவாசம் ஜெபம் ஏற்கிறவளா ஜெபிக்கிற மகளை காணப்பட்டியா? அது அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும்? சாதமாக தவிர இதில் நீ உண்மையாக இல்லை, பரிசுத்தமாக இல்லை, நான் அதாவது விசுவாசிக்க ஜெபம் உள்ளவளை காணப்படலைன்னு சொல்லி இந்த மனமாற்றத்துக்குள்ள நீ வரலன்னா உனக்கும் என்னதான் இருக்கும்? அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன செஞ்சதோ அதை சம்பவிக்கும். நம்ம முதல்ல ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கலை. எப்படின்னா பிலாத்துன்னு சொல்லி ஆரம்பிச்சது. இது ஒரு கவர்மெண்ட்டாக பிலாத்து அங்கே ஒரு கரப்ஷன் பண்ணிட்டாங்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அப்படின்னா நீ அவனை குறை சொல்ல நீ ஆரம்பிச்சேன்னா உனக்கு வந்து அப்படியே சம்பவிக்கும். அதனால் மாற வேண்டியது கவர்மெண்ட் மாறணும் போகணும் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மாற வேண்டியது நாம் உள்ளவர்களாக இருந்தால் எந்த கவர்மெண்ட் நம்ம சாதகமாக இருக்கும். நாம் பரிசுத்தமாக இருந்தால் நாம் பரிசுத்த மாற்றத்துக்குள்ளே காணப்பட்டோம்னா எந்த கவர்மெண்ட் சாதகமாக இருக்கும். நாம் ஜெபிக்கிற பிள்ளையாக விசுவாசத்தில் ஜெபிக்கிற காணப்பட்டால் நமக்கு ஒரு குறைவிடா அப்படிக்கு எல்லா கவர்மெண்ட் நமக்கும் அனுபவமாக இருக்கும். ஆக வேண்டியது மாற வேண்டியது நாம தான். உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிற பிள்ளையாக விசுவாசத்தில் ஜெபிக்கலாம் மாற வேண்டும். தவிர கவர்மெண்ட் மாறணும்னு சொல்லி நீங்கள் அவங்க போக்கு சொல்லி நீங்கள் உங்கள் காரியத்தை இடையிடாதீங்க. ஆக தேவ பிள்ளைகள் தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய ஜீவித்திலே தேவனுக்கு உண்மையுள்ளாக காணப்பட்டு பரிசுத்தமுள்ளாக காணப்பட்டு விசுவாசமுள்ள ஜெபிக்குள்ளாக காணப்பட்டு கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம கவர்மெண்ட் அனுபவமாக்கி கொடுத்து தொடர்ந்து நாம் தேவசம் செய்வதாக நாம் காணப்பட முடியாது. கர்த்தர் நாங்கள் திரும்ப பெற்றார். ஆகையால் தொடர்ந்து நாம் தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக இருந்து விசுவாசிக்கிற அதாவது விசுவாசம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டு நாம் தேவசம் செய்வோமாக கர்த்தர் அதில் ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா.